இந்த அவேர்னஸ் வந்து நார்த் சைடில் அதிகமாக இருக்கோ, டவுன் சவுத்தில் எஸ்பெஷலி தமிழ்நாடு மாதிரி ஆஸ்பைரிங் ஸ்டார்ட் அப்ஸ் இங்கேருந்து வராங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போனாங்கன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்கன்னு அவேர்னஸ் இல்லையா? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நார்த்தில் அவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி முன்னாடியே தெரியுது? ஸோ அந்த அவேர்னஸ் எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த எஜுகேஷன் எப்படி பார்க்குறீங்க? நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸை நடத்துகிறேன் அப்படின்னா எனக்கு தானே தெரியணும் யார் கஸ்டமர், எனக்கு தானே தெரியணும் எந்த வெண்டார்கிட்டே நான் வாங்கணும், எனக்கு தானே தெரியணும் நான் என்ன மாதிரி இதை அக்கௌண்ட் பண்ணணும், எனக்கு தானே தெரியணும் வந்து நாளைக்கு வந்து நான் ஜிஎஸ்டி ஒழுங்கா பே பண்ணலாம், எனக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு, நான் இன்கம் டேக்ஸ் பண்ண ரிஸ்க் இருக்கு, எனக்கு தெரியணும் இல்லையா? அது நான் அவுட் ஆஃப் சிலபஸ் நான் சொல்ல முடியுமா? ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நார்த் சவுத்துக்கும் இந்த வித்தியாசமே கிடையாது. யார் வந்து ப்ராக்டிக்கலா இதை புரிஞ்சிருக்காங்களோ அவங்க கண்டிப்பா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. யார் இதை ப்ராக்டிக்கலா புரியலையோ they can make an easy statement, சார் எனக்கு ஒண்ணுமே தெரியல சார்னு. தட்ஸ் வை நான் பிகினிங்லேயே சொன்னேன், ignorance is not a bliss.